பாத்தீங்கன்னா வரக்கூடிய 2026ல வந்து அதிமுக கூட்டணியுடைய பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கணும் அமித்ஷா சொல்லியிருக்காரு. இந்த தருணம் எப்படி பாக்குறீங்க? ஒரே ஒரு கொள்கை இருக்குங்க, ஒரே லட்சியம் இருக்குங்க. இது வந்து அண்ணன் எடப்பாடியார் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காரு. அமித்ஷா அவர்களையும் அந்த கூட்டணியை அறிவித்த அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது திமுகவை வீழ்த்தணும். அதுக்கு வந்து கை கோர்த்து நாங்கள் பணியாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை. நேற்று கூட அது வந்து அவர் அழுத்தி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. பொதுவாக எல்லா கட்சியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா திரைப்பட நட்சத்திரங்களை தான் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க. வரக்கூடிய 2026ல் பிரச்சாரத்துக்கு வந்தால் மதுரைக்கு என்ன மாதிரியான வியூகம் நீங்கள் வந்து பிரபலம், சினிமா பிரபலம் அதெல்லாம் பக்கத்தில் வைங்க. 40 வருஷமாக உங்கள் கண்ணு முன்னாடி நான் வளர்ந்துருக்கேன், என் கூட நீங்கள் எல்லாரும் வளர்ந்துருக்கீங்க. சினிமா பிரபலங்கள் பிரச்சாரம் அப்படிங்கிறது விட்டுருங்க. இன்றைக்கி இந்த தருணத்தில் நான் இங்கே இருக்கேன்னா, இத்தனை வருஷமாக இத்தனை நாளாக நான் இந்த அரசியலில் இந்த பண்ணி செஞ்சிட்ருக்கேன்னா, மக்களுக்கான சேவையில் என்றைக்குமே நான் இருக்கேன். தேர்தல் நேரம் மட்டும் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.